இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 34. இன்று ஒரு குறள். நிலையாமை. குறள் எண் 332. கூத்தாட்டு அவைக்குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிழின் தற்று. கூத்தாட்டு அவைக்குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிழின் தற்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் மாட்டு பெரிய செல்வம் வருதல் கூத்தாடுதல் செய்கின்ற அரங்கின்கள் காண்போர் குழாம் வந்தார் போன்று போடும். அதனது போக்கும் அக்கூத்தாட்டு முடிந்த வழி அக்குடாம் போயினார் போலும் என்கிறார். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்புலாம் இந்த சினிமாலாம் கிடையாதுங்க. அப்போ பாவை கூத்துன்னு ஒன்று உண்டு. அந்த கூத்தாட்டம் தான் அப்போ தான் கிராமங்களில் போடுவார்கள், நகரங்களிலும் இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு எல்லாம் இவ்வளவு நகரங்களாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதில் அந்த கிராம கூத்தாட்டத்தில் வரையில் ஒருவராக வருவாங்க. ஒருவராக அப்படியே ஒரு 2 ஒன்றா கடைசி நேரத்தில் கூத்தாட்டு ஆரம்பம் ஆகும்போது கூட்டம் அரங்கம் நிறைந்து நிற்கும். அது மாதிரி, அதாவது செல்வம் வரும்போது, ஒரு வருடத்தில் செல்வம் வரும்போது ஒரு 2 ரூபா 1 ரூபா இப்படி அப்புறம் 10 20ன்னு அப்புறம் 100 200ன்னு அவன் மிகப்பெரிய செல்வம் வந்துவிடும். அந்த செல்வம் எப்படி போகும்னா, அந்த கூத்தாட்டம் முடிந்தவுடன் எப்படி மக்கள் அப்படியே ஒன்றா சேர்ந்து வெளியில் போயிடுவாங்களோ அது மாதிரி அந்த செல்வமும் போய்விடும் சொல்கிறார். இதற்கு நிலையாமை என்பதற்கு செல்வம் நம்ம நிலையில்லாதது. அதாவது அதான் அவர் கல்வி அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கல்வி தாங்க ஒருவனுக்கு கல்வி ஒருவனுக்கு அழியாத சொத்து. மற்ற எல்லா செல்வமும் அழியக்கூடிய செல்வங்கள். அதனால தான் கல்வியை பெருசாக அவர் அப்போவே பேசுகிறார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே. இன்றைக்கே வைத்துக்கொள்வோமே, எங்கள் நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் அவர் ஓயாமல் சொல்லுவார், நான் அரச பரம்பரையிலிருந்து வந்தவன் கிடையாதுங்க, சாதாரண எளிய குடும்பத்திலே ஒரு ஆசிரியருடைய தமிழாசிரியருடைய மகனாக வந்தவன். ஆனால் நான் கற்ற கல்வி என்னை அயல் நாடுகளுக்கே அழைத்து சென்றது அப்படின்னு சொல்லுவார். அதனால் அதுபோலவே கல்வி நிலையான செல்வங்க. அதுக்கு இணையாக எதுவும் கிடையாது. இப்போ எங்கள் வாரியம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலேயே மதிப்பிற்குரிய அகிலன் என்பவர் பொறியியல் இயக்குநராக பதவி உயர்வு பெற்று வந்தார். அவர் என்ன செஞ்சார்? அவருடைய கல்வியினால் அவர் அத்தகைய பொறியியல் இயக்குநராக அவர் பணி ஓய்வு பெற்றார். ஆனால் நான் அவரை எனக்கு உதவி நிர்வாக பொறியாளர் இருந்தே தெரியும். அவர் அப்போ இருந்த மேலதிகாரி அவருக்கு எத்தனையோ சோதனைகளை கொடுத்தார். நான் இதை சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் அவர் இறைபக்தியுடனும் விடாமுயற்சியுடனும் அதையெல்லாம் முறியடித்து அவர் பொறியியல் இயக்குனர் ஆனார். அவருடைய கல்வி, அவர் கற்ற கல்வி அவரை பொறியியல் இயக்குனர் வரை ஆக வைத்தது. பொறியியல் படித்தவங்களுக்கு கடைசி பதவி பொறியியல் இயக்குனர் தான். அதை சென்று அடைந்தார். அந்த போல நல்ல உள்ளம் படைத்தவர். நான் எதுக்கு சொல்கிறேன்? அவர்கிட்ட இறைபக்தி உண்டு, நல்ல உள்ளம் உண்டு. அதனால் அந்த நிலையை அவர் அடைய முடிஞ்சது. சப்போஸ் அவருக்கு பணமே செல்வம் இருந்துருந்துச்சுன்னு வச்சுருங்க, இந்த அளவுக்கு இருக்க முடியுமா? முடியாது. அதான் கல்வி தான், அவருடைய கற்ற கல்வி அவரை மிகப்பெரிய சோதனை வந்தது. நான்லாம் உண்மையிலேயே பயந்து போய் தான் இருந்தேன். அவருக்கு உண்மையாக அவர் எந்த தவறும் செய்யலைங்க. தான் போட்ட டிஏபியில் கூட பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டுக்கு எழுதி கொடுத்தாருங்க. எந்த ஆளுங்க எழுதி கொடுப்பாரு? எந்த மனிதன், எந்த பொறியாளர் எழுதி கொடுப்பார்? பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டுக்கு தன்னுடைய டிஏபியில் பூரா எழுதி கொடுத்தாரு. அதுபோல தான். அதாவது
ஏன்னா அவர் கற்ற கல்வி இந்த நிலையில் அவரை வைத்திருக்கிறது. பொறியியல்லாம் அப்போ படிக்கையிலேயே 80% 65% என்னமோ இருக்கணும், மேத்ஸில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து. அந்த மாதிரி இருந்து வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 7 உதவி நிர்வாக பொறியாளர் வரையும் வந்து விட்டார். அவருக்கு மிகப்பெரிய சோதனை அந்த சமயத்தில். அது அவருக்கு மேலே உள்ளவர் அவர் வந்து இவரை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினுடனே இது பண்ணார். ஆனால் அவர் அதை செய்து விட்டார். அந்த இதெல்லாம் எதுவும் அவர் செஞ்சால் தானேங்க குற்றம். அவர் தன்னுடைய எனக்கு டிஏபிள் வரலையா, நான் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டுக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படி எழுதி கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து அவர் நல்லபடியாகவே ஓய்வு பெற்றாருங்க. ஆனால் எல்லாத்தையும் நல்லபடியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிடுவார். எல்லோருடனும் நல்ல அன்பாக பழகக்கூடியவர். அப்படி மனப்பான்மை அவரிடம் இருந்தது. அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த குழாம் மாதிரி எப்படி செல்வம் எப்படி இந்த குழாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேர் 3 பேர் வருவாங்க, அப்புறம் மொத்தமாக சேருவாங்க. அதுக்கப்புறம் அந்த செல்வம் வந்து அப்படியே எப்படி அவங்க கூட்டத்தை விட்டு போவாங்களோ, அது அரங்கத்தை விட்டு போவாங்களோ, அது மொத்தமாக தான் போவாங்க, அது மாதிரி செல்வம் போயிடும் அப்படின்னு சொல்கிறார் தெய்வப்புலவர். செல்வம் நிலையில்லாதது, அதனால் வந்து செல்வம் நிலையற்றது. அதனால் அவங்க என்ன சொல்கிறார் தெய்வப்புலவர், நீ வந்து ஈகை செய்ய, உன்னுடைய செல்வம் இருக்கும்போது ஒருவனுக்கு ஈகை செய்ய அப்படின்னு சொல்கிறார். அதற்காகத்தான் இந்த 2 உதாரணத்தையும் சொன்னேன். நான் அவர் கூட தப்பாக நினச்சிருப்பார், அவருக்கு இது பிடிக்காது. அவரை பற்றி புகழ்ந்து பேசுவது யாருக்கு, இந்த அகிலன் சார் இருக்காருல்லே, இடி என்ஜினியரிங் டைரக்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பொறியியல் இயக்குனர். அவருக்கு அது பிடிக்காது. என்னை நியாயமாக ஃபோன்லேயே திட்டினாலும் திட்டுவார். அவ்வளவு துணைக்கு அவர் நல்ல மனிதர். அந்த அளவுக்கு அந்த கல்வி கற்றதனால், அவர் செல்வம் வச்சிருந்தால் நேரம் போயிருக்கும். அவர் கல்வி கற்றதனால் அந்த கல்வி அவரை கடைசி வரை காப்பாற்றியது. கடைசி வரை பொறியியல் இயக்குனர் பதவி தான் கடைசி பதவிங்க, அதுக்கு அவர் ஆனார். அதுபோல் நாம் என்ன வேண்டும், செல்வம் ஏன் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்து விட்டு அந்த செல்வம் வந்து நல்லபடியாக நாம் ஏன வேண்டும். அறவாழ்க்கை வாழ்ந்து நாம் சம்பாதிக்க வேண்டும். அறவாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்தால் அது நல்லது அல்ல. அதைத்தான் அப்படி வந்த செல்வத்தை நீங்கள் ஈகையோடு ஈகை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றிலார் தோன்றாமல் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்கிறார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த 2 குறளையும் பார்த்துக்கிறீங்க. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு என்ன, எங்கள் அப்பா பெரிய பணக்காரராக இருக்காருங்க, நான் இதை வச்சு நான் வியாபாரம் பண்ணி பிழைச்சிக்கிற முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க. முதல்ல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை படியுங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழியில் வாழ்க்கையை தொடங்குங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.